சென்னையில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 6 நாட்களாக போராடும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை தங்கும் விடுதியிலேயே தடுத்து விடிய அரசின் ஏவல் துறை கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 6 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டம் நடத்த விடாமல் தங்கும் விடுதியிலேயே தடுத்து கைது செய்ததாகவும் வீடுகளை வாடகைக்கு கொடுத்த உரிமையாளர்களை விடிய அரசின் ஏவல் துறை மிரட்டியதாகவும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பின்னாடி ஐஎஸ் மூலயமா எங்க போறாங்க, குழுவா போறாங்க இல்லையா, அதை வாட்ச் பண்ணி அந்தந்த விடுதிகளுக்கு மிரட்டுறாங்க சார். ஒரு சில இதுல கொஞ்சம் பொறுப்புல இருக்கவங்களை பாத்தீங்கன்னா வீடு ஹவுஸ் ஓனர் வச்சு மிரட்டிருக்காங்க சார், காலி பண்ண சொல்லி. இது நடந்துட்டு இருக்கு. மேலும் பெண் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் விடுதிகளுக்கு அதிகாரிகள் சென்று போலீசார் மிரட்டியதாகவும் போராட்டம் நடத்த விடாமல் முன்கூட்டியே எதற்காக கைது செய்ய வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இப்ப பாத்தீங்கன்னா விடுதிகள் தங்கிருக்குது பாத்தீங்கன்னா காலேஜ் எம்ஏ பிஏ முடிச்சுட்டு டெட்டு டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு பிஜி படிக்கிறவங்க ஹாஸ்டல் தங்கியிருக்காங்க, மகளிர் ஹாஸ்டல். அங்க போயிட்டு காலைல 4:30க்கு லேடிஸ் போலீஸை விட்டு மிரட்டி இருக்காங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் பயந்து இருக்கு. சரிங்களா? ஏன்னா நாங்க போராட்டம் நடத்தி நீங்க அரெஸ்ட் பண்றது அதோட உங்களோட கடமை சார். நாங்க போராடாம நாங்க சாலைக்கு வராம தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல சார், மிரட்டக்கூடாது இல்லையா